வின்டர் இஸ் கம்மிங், ஆஸ்திரேலியா சம்மர் இஸ் கம்மிங் அப்படின்னு கொஞ்சம் மாதிரி சாஃப்டாக சொல்கிறேன்னா, ஆக்சுவலி இதை மட்டும்தான் என்னால் சாஃப்டாக சொல்ல முடியும். மற்றது எல்லாத்தையும் லவுடாக சொல்ல முடியும். ஏன்னா ஆஷஸ் வருது, இதுதான் பெருசு, இது மட்டும்தான் பெருசு. எவ்வளோ டெஸ்ட் சீரிஸ் வந்தாலும் இது நின்று பேசும். இதுக்கு இடையில் எவ்வளோ பெரிய சீரிஸ் வந்தாலும் ஆஷஸ் மட்டும்தான் பெருசு, ஆஷஸ் மட்டும்தான் போகும், பார்ப்போம். ஏன்னா ஆஷஸ் அப்படிப்பட்ட ஒரு ஆஷஸ் காலங்காலமாக நடந்து வந்துட்டுருக்கிற பரம்பரை சண்டை. இங்கே ஸ்லட்ஜிங் உண்டு, இங்கே ஹண்ட்ரட்ஸ் உண்டு, ஃபைஃபர் உண்டு, 10 விக்கெட் ஹால் உண்டு, டபுள் 100 உண்டு. இறக்கங்கிறது சுத்தமாக அங்கே கிடையாது. ஈவு இறக்கம் பார்க்காம ஜெயிக்கிற வரைக்கும் அடிப்பாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் காய விடுவாங்க. ரத்தம் உரைய வைக்கிற அளவுக்கு சண்டைகள் பார்க்கலாம், சவால்கள் இருக்குது. சீட்டு நுனியில் உட்கார்ற விரல் கடிக்கிற டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்ஸ் இங்கே உண்டு. டெஸ்ட்டு தானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சினிமாவை காட்டக்கூடிய ஆஷஸ் இஸ் பேக். எஸ் நவம்பர் 21 ஆரம்பித்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் ஆஷஸ் உங்களை நோக்கி வருகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லட்டுங்களா, ஆஷஸ்க்கு நான் ஷார்ட்ஸ் பண்ணுறதால மட்டும்தான் பிளானில் இருந்தேன் இருக்கக்கூடிய டைட் ஷெடியூலில். பட் ஆஷஸ்க்கு ஷார்ட்ஸா அப்படின்னு என் மைண்டில் வந்துச்சு. ஸோ ஆஷஸ்க்கு ப்ரிவியூவே பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போ கல்கட்டாவில் இருக்கேன், இங்கேருந்து கவுஹாத்தி போகிறேன். இதுக்கு இடையில் ஆஷஸ் நடக்குது, இதே சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் நடக்குது. பட் கவுஹாத்தி டெஸ்ட் மேட்ச் முடித்ததுக்கப்புறமா ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு ஆஷஸ் பற்றின ரிவ்யூஸ், அதாவது கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்ச்சுக்கு முன்னாடி ரிவ்யூ வரும். பட் அதை தாண்டி நம்ம இடையில டே பை டே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓமை ஆஷஸ் வருது. இங்கே எத்தனை பேர் ஆசீஸ் ஒய் கங்காரு ஃபேன்ஸ் இருக்கிறீங்க? நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? இல்லை கிருக்கானந்தா நான் வந்து நியூட்ரலாகவே இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிவிட்டு போங்க. இல்லை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், நிறைய விஷயம் பேசலாம். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரிவ்யூ அண்ட் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தனா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவியை நம்மளோட கிருக்கானந்தாவுக்கு செய்யுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஆஷஸ் 2025-2026 மாவீரனில் ஆஷஸோட ப்ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பெர்த் மேட்சோட ப்ரிவ்யூன்னு சொல்லாமல் இது ஆஷஸோட ப்ரிவ்யூவாக நான் பார்க்குறேன். இங்கிலாந்து ஆஷஸை வின் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே ஆகியிருக்குது. நான் முன்னாடி சொன்ன சில பல விஷயங்களை நான் இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஆஷஸ், ஒரு காலகட்டத்தில் நான் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆஷஸில் ஒரு பிளேயர் சரியாக விளையாடலை, சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா பேச்சுக்கே இடம் இல்லை, அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதுதான் அவங்களோட கடைசி டெஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம், கடைசி இன்டர்நேஷனல் மேட்சாக கூட இருக்கலாம். கம்பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. அப்படி ஏகப்பட்ட பேரோட ஒரு கிரிக்கெட் கரியர் ஆஷஸோட முடிஞ்சிருக்குது. மிச்சல் ஜான்சன் ஒரு தடவை சூறை விடுவார். ஆஸ்திரேலியாவில் ஒரு கெவின் பீட்டர்சன் அங்கேருந்து தான் போனார், இயான் பில் அங்கேருந்து தான் போனார், ஜொனத்தன் ட்ராட் போனார். எக்கச்சக்கமான பேரோட ஒரு கரியரை ஆஷஸ் முடிச்சு வச்சுருக்குது. அந்த மாதிரியான ஒரு வீரியமிக்க ஆஷஸ் இப்போ இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஆஷஸ் வேறு ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. பட் ஆனால் அந்த ஓஜி ஆஷஸ் ஓஜி தாங்க. இந்த ஓஜி ஆஷஸில் மாடர்ன் டே கிரிக்கெட்டில் இங்கிலாந்து ஆஷஸ் கப்பை வாங்கி முத்தமிட்டு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. விடவேலி ஆஸ்திரேலியா அவங்களோட டாமினன்ஸ் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆஷஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் அவங்க வரணும். ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து அப்படி ஒரு ஆஸ்திரேலியா, அதாவது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லை விட அவங்களுக்கு ஆஷஸ் முக்கியம், வேர்ல்டு கப்பை விட அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஆஷஸ் முக்கியம், எல்லாத்தை விட குடும்பத்தை விட ஆஷஸ் முக்கியம். ஏன்னா ஆஷஸ் அது அவங்களோட கௌரவ பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஆஷஸுக்கு உசுரை கொடுத்து ஆடுவாங்க. அங்கங்கே வந்து ஆஸ்திரேலியா சதறி கிடக்கிற மாதிரி தெரியும். ஸ்மித்து, பேன்கிராஃப், வார்னர் பேண்டில் இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக ஆஷஸ்க்கு எப்படியோ அந்த பேனை முடிச்சு கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவே பேனில் இருப்பாங்க. கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவே அவங்க பேன் அதுக்குள்ளே முடிகிற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க கரெக்டாக ஆஷஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிற அளவுக்கு. ஏன்னா ஆஷஸ் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம். கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு தெரியும் ஆஷஸ் எவ்வளோ முக்கியம், ஃபேன்ஸுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அங்கே அதுதான் தீபாவளி, அங்கே அவங்களுக்கு அதுதான் வேர்ல்டு கப்பு. இங்கிலாண்டை விட ஆஸ்திரேலியா ஆஷஸ் மேலே வெறியாகவே இருப்பாங்க. கடந்த 15 வருஷமாக இங்கிலாந்து ஆஷஸாக முத்தமிடலை, ஜெயிக்கலை அப்படின்னா அது ஆஸ்திரேலியாலலாம் எனக்கு நினைவு தெரிஞ்சு பின்னாடி ஸ்ட்ராஸ் இருக்கும்போது வின் பண்ணாங்க. அந்த ஸ்ப்ரிக்கிள் டான்ஸ் ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து ஆஷஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆஷஸை முத்தமிடலை.
மிச்சல் ஜான்சன் ஒரு காலகட்டத்தில் வந்து போட்டு குத்துன்னு திருப்பி வச்சு குத்துனாரு. அதில் தான் நிறைய ஓஜி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரும் ரிட்டையர் ஆனாங்க. அடுத்ததாக 2017-18 ஆக்சுவலி ஸ்டோக்ஸ் அப்போது பேனில் இருந்தார். லிஃப்ட் பண்ணலை பேனு, கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போது பிராட் ஆண்டர்சன் இருந்தாலும் பட் ஸ்மித்துக்கிட்ட வசமாக மாட்டினாங்க. அது ஸ்மித்தோட ஒரு காலகட்டம். ஸ்மித்து பீக்கில் இருந்த ஒரு மாதிரி ஃப்ரீக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் அவர் இருந்தார். குத்து வாங்கினாங்கன்னா திரும்ப அடுத்தது கோவிடுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆஷஸ் தான் நான் பார்த்ததுலே போரிங்கான ஆஷஸ் சொல்லுவேன். தயவு செஞ்சு டியர் உப்பு தின்னா தண்ணி கூடி ஆசீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க. தெரியும் வெரி ஃபர்ஸ்ட் பால் மிச்சல் ஸ்டார்க் ரோரி பிரான்ஸ் ஓவர் விக்கெட்லேருந்து வந்து போடும் உடனே அப்படியே குபிர்னு ஒரு சவுண்டு. அங்கே படுத்தாங்க ஆஸ்திரேலியா, அங்கே படுத்தாங்க இங்கிலாந்து. அவ்வளோதான், அதுக்கப்புறம் எழுந்திரிக்கவே இல்லை. ஸ்காட்டி பாலர்கிட்ட ஜியில் வாங்கினாங்க ஒரு அடி. ஸோ அது அந்த ஒரு ஆஷஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஆஷஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வருது, இங்கிலாந்து வராங்க. என்ன பண்ண போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இடையில வந்து இங்கிலாந்து நடந்த 2 ஆஷஸுமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2-0 லீடில் இருப்பாங்க. திரும்ப இங்கிலாந்து வந்து 2-2 முடிப்பாங்க. பேஸ்பால் ஈரா. அதுக்கு முன்னாடி ஆர்ச்சர் டெபியூ ஆன சீசன் அது. அப்புறம் பேன்லேருந்து லிஃப்ட் ஆகி ஸ்டீவ் ஸ்மித் வந்து 2 100 அடிப்பார் ஒரே மேட்ச்சில். பூ பண்ண க்ரௌடை கிளாப் பண்ண வைப்பார். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. மர்னஸ் லபுஷனோட டெபியூ அங்கே தான் நடக்கும். ஸோ இப்படின்னு வந்து நினைவுபடுத்திகிட்டே போகலாம். பட் இப்போது ஆண்டர்சனும் ஸ்டுவர்ட் பிராட் 2 லெஜெண்டும் இல்லை. இன்னொரு பக்கம் 2 லெஜெண்டும் இல்லை. 2 லெஜெண்டும் இல்லாமலே இப்போ இங்கிலாந்து வராங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷம் ஆச்சா ஆஷஸை வந்து முத்தமிட்டு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு ஆஷஸை ஜெயிச்சு ஏதாவது இடையில மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்களா ஆஷஸாக? இங்கிலாந்து ஜெயிக்கல. எனக்கு தெரிஞ்ச 2017 ஜெயிக்கல, 2020 அந்த 2021 அந்த டைம்லேயும் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா அவங்க ஜெயிக்கல. ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஜெயிக்கல. ஐம் கரெக்ட். குக்கு வந்து ஒரு மேட்ச்சில் டபுள் 100 அடிப்பார். அந்த மேட்ச் கூட ட்ரா ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணி ரொம்ப 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 நாளாச்சு. சீரீஸ் ரொம்ப நாளாச்சு. இப்போ ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகிருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இப்போ உப்பு தின்னா தண்ணி குடி கைஸ், அதாவது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபேன்ஸுகள் மத்தியில் கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் இருக்குது. ஏன்னா இங்கிலாந்து இந்த ஆஷஸை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அந்த பக்கம் கேப்டன் கம்மின்ஸ் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து ஜோ ஹேசல்வுட் இல்லை. ஸோ பவுலிங்கில் ஹேசல்வுட் இல்லைனா ஸ்காட்டி பாலர் இருக்கார். பட் ஒரு ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன். அதாவது என்ன ஒரு விஷயம்னா கம்மின்ஸோட அந்த செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் போட்டதுக்கப்புறம் ஒரு கம்மின்ஸ் வருவார். கம்மின்ஸ் கொடுக்கக்கூடிய எஃபெக்டிவை யாராவது இங்கே கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, ஆஸ்திரேலியா பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது கம்மின்ஸும் ஹேசல்வுட் இல்லைனாலும் ஸ்காட்டி பாலர் இருக்காரு, பிரச்சனை கிடையாது. பட் அந்த கம்மின்ஸ் வருகைக்காக ஆஸ்திரேலியா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று பேஸ்பாலில் வந்து நல்ல சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா பெருசாக ஆடலை. பட் அந்த ஆஷஸை வந்து ட்ரா பண்ணாங்க. பட் அது கிடையாது. அதாவது இப்போ கௌதம் கம்பீரோட டெஸ்ட்டு நம்பர்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குல்ல, அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெண்டன் மெக்கலம் ஒயிட் பால் எடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப பெருசாக இல்லை. டெஸ்ட்டுமே அவ்வளோ சிறப்பாகவும் இல்லை தான். பேஸ்பால் வந்ததுக்கப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட் கொஞ்சம் பேக்வேர்டில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பேச்சுக்கள் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான். இப்போது ஸ்டீவ் ஸ்மித் வர்சஸ் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னா ஸ்டார்க் வர்சஸ் ஸ்டோக்ஸ் கிடையாது, ஸ்டார்க் வர்சஸ் பிரெண்டன் மெக்கலம். 2015 வேர்ல்டு கப் ஃபைனல் ஞாபகம் இருக்கா? ஸ்டார்க்கு பிரெண்டன் மெக்கலம் எடுப்பார். அங்கே நியூசிலாந்து தோப்பாங்க. இங்கே ரோரி பிரான்ஸ் 2021-22 ஆஷஸில் ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆவார். அதாவது பிரெண்டன் மெக்கல் மாதிரி. பட் இப்போது யார் ஃபஸ்ட்டு பவுலிங் போட போகிறாங்கன்னு தெரியலை. பட் ஒருவேளை இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக கூட இருக்கலாம், ஒரு வேளை ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங்காக கூட இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பஞ்ச் ஸ்டார் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு பஞ்ச் 2019 ஸ்டார் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு பஞ்ச் 2015 வேர்ல்டு கப்பில் மெக்கலம் தூக்குனாங்க. அங்கேயே வேர்ல்டு கப்பை தூக்குனாங்க ஆஸ்திரேலியா. பட் இங்கே ஆஷஸ்க்கு வந்துருக்கிறோம். பிரெண்டன் மெக்கலம் ஒரு கோச்சாக உட்காந்துருக்காரு. ஸ்டார்க்கு கொடுக்க வேண்டியது பொதுவாக கிவீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிஸ் எப்பவுமே ஒரு மாதிரி லைக் டாமினன்ட் பண்ணுவாங்க. கிவீஸை வந்து கீழே வச்சு மிதிப்பாங்க. பிரெண்டன் மெக்கலம் அதெல்லாமே சேர்த்து வச்சு இப்போ ஆஷஸில் திருப்பி கொடுப்பாரா? ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கேபாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை பெர்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெர்த், கேபா, ஆடிலைட், மெல்போர்ன், சிட்னி கிட்டத்தட்ட நவம்பர் 22 ஜனவரி 8 வரைக்கும். அண்ட் இன்னொன்று ஆஸ்திரேலியா இது வரைக்கும் 34 ஆஷஸ் சீரீஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நினச்சாலும் லீட் எடுக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா லீடிங்கில் இருக்கிறாங்க. மேபி இதெல்லாம் ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். சீரீஸ் கணக்கு நம்பர்லாம் விடுங்க, நம்ம வந்து இப்போ பேட்டிலுக்குள்ளே போகலாம். என்ன பேட்டில் பேசுகிறது?
ஆஷஸ்னாலே பேட்டில் தான், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி இந்த பக்கம் என்ன சொன்ன மாதிரி பேட் கமின்ஸும் ஹேசல்வுட்டும் ஆடலை. ஆனால் ஸ்டார்க் மட்டும்தான் இருக்கார். அவர் தான் வந்து லீட் பண்ணுவார். லாஸ்ட் டைம் ஆஷஸை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இங்கிலாண்டை போட்டு சாத்துறதுக்கு ரோடி ப்ரோன்ஸுக்கு போட்ட அந்த வெரி ஃபஸ்ட் பால் அங்கேருந்து அந்த டாமினன்ஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சார் ஸ்டார்க். பட் அது ரன் கொடுத்தாரு, ஆனால் லீடிங் விக்கெட்டேக்கராக இருந்தார். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸையும் போட்டு மிதிச்சாங்க. அப்போது ஸ்டார்க்கோட ஸ்டார்க்கு தான், ஸ்டார்க்கு தான், அவர் தான் அப்படின்னு ஒன்று பார்க்கணும்னா, இன்னொரு பக்கம் ஆர்ச்சரோட வருகை. அதாவது ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆஷஸ் ஆடுறாரு இங்கிலாந்துக்காக. 6 வருஷம் கழிச்சு ஆடுறாரு. லார்ட்ஸ் டெபியூ ஞாபகம் இருக்கா? ஸ்டீவ் ஸ்மித்தை அனுப்பி வச்சு கன்கஷனில் லபுஷனுக்கு போட்ட வெரி ஃபஸ்ட்டு பால் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஆஷஸ் பால், ஆஷஸ் அது. ஸோ இப்போது ஸ்டார்க் வர்சஸ் ஆர்ச்சர்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல செய்தி ஒரு பக்கம் இங்கிலாந்துக்கு இருக்குது. எக்கச்சக்கமான உட்டு ஆர்ச்சர்லாம் அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதும். இன்னொரு பக்கம் அந்த பக்கத்தில் ஆஸ்திரேலியா மீனஸ் மாதிரி எப்படியா பல்ல கடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடணும். ஆனால் இதை தாண்டி அதாவது இப்போது ஸ்டார் கூட போடுறதுக்கு நேத்தன் லைன் இருக்கார். பட் நேத்தன் லைனை தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேஷலோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான சரியான ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்காட்டி பாலன், டவுட்டே கிடையாது. பட் இந்த பக்கத்தில் வந்து வெப்ஸ்டர், நேஷர், டாகெட் ஆட வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புதுசு. இது பவுலிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும் அதாங்க அந்த கம்மின்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரவங்க கம்மின்ஸோட வேலை இல்லைனாலும் இங்கே சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணாங்கன்னா. பட் ஆசி இது இறக்கமே இல்லாமல் போடுவாங்க. பட் இந்த பக்கத்தில் சப்போர்ட்டிவ் ரோல், ஏன்னா ஸ்காட்டி பாலன் உள்ளே வரும்போது ஸ்காட்டி பாலண்டா அப்படின்னு தான் ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் ஸ்காட்டி பாலன் விட்டு ஜியில் கதற விட்டார் இங்கிலாண்டை. அதே மாதிரி இங்கே ஒருவேளை டாகெட் பண்ணுவாரா? உப்பு தின்னா தண்ணி குடி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு டாகெட் என்ன பண்ணுவாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பேட்டிங் லைனப் அது ஒரு மாதிரி ஷஃபில் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, கேமரூன் க்ரீன் அட் நம்பர் 3யா, நம்பர் 4ஆ, நம்பர் 5ஆ? அப்புறம் வந்து வார்னர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஓப்பனர்ஸ் மாறிட்டாங்க. கோன்ஸ்டாஸ் வெஸ்ட் இண்டீஸில் சரியாக பண்ணலை. என்ன பண்ணுவார்? அவர் வந்து கீழே ஆடுற ஆட்டுக்கு மேலே ஆட விட்டுருக்காங்க. கோன்ஸ்டாஸ் ஃபெயிலியர் அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ அவருக்கு பதிலாக கவஜா கூட இன்னொரு புது ஓப்பனர்னா, கவஜாவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தான் இருந்தார். கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸில் ஓரளவு டீசெண்டாக ரன் அடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் முழுக்க நம்பி இருக்கிறது ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், லபுஷனுக்கு இதுதான் லாஸ்ட் கால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ லபுஷன் ஆடியே ஆகணுங்கிற நிலைமைக்குள்ள இப்போ லபுஷனும் வந்தாச்சு. லபுஷன் ஒரு பக்கம், அலெக்ஸ் கேரி கீழே, வெப்ஸ்டர் வந்து எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸில் ஒரு மாதிரி டீசெண்டாக பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு, நம்பிக்கை கொடுத்தாரு. கேமரூன் க்ரீன் ஒரு பக்கம்னா. ஸோ பேட்டிங் லைனப்பில் யார் எப்போ வருவாங்க, அதாவது பேட்டிங் லைனப்பில் சில பேரோட பொசிஷன்ஸ், அதாவது ஸ்டீவ் ஸ்மித், கவஜா, ஹெட்டு, கேரி இவங்களோட ஓகே. பட் மற்றவங்களாம் எங்கெங்கே எப்படி வருவாங்க அப்படிங்கிறது இந்த குழப்பம் கொஞ்சம் வீக்கராக இருக்கிறவங்களும் ஆஸ்திரேலியா காமிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது போதும் இங்கிலாந்துக்கு ஒரு ஆர்ச்சர், உட்டு கூட இங்கிலாந்து சைட்லேருந்து பவுலர்ஸ் அந்த இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் யார் அப்படிங்கிறதுலேயும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது. பட் ஆஸ்திரேலியா எனக்கு முன்னே இருந்த அளவுக்கு ஒரு ஆஸ்திரேலியா கண்டிப்பாக கிடையாது. இங்கிலாண்டுக்கு ஏதோ வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. பட் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்ச்சர், உட்டு கண்டிப்பாக ஆடுவாங்கன்னா, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலராக அவங்களுக்கு கஸ் அட்கின்சன், அப்புறம் மேத்யூ பாட்ஸ், கர்ஸ், தங்கு பக்கம் போவாங்களோ எனக்கு தோணுது. ஐ திங்க் பஷீரை வந்து உள்ள ஒரு ஸ்பின்னராக ஆட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் ஒரு பக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து செம்மையாக சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அதுவும் விக்ட்ரியோட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சோட வின்னு ஆஸ்திரேலியாவை கொஞ்சம் குழப்பவும் செய்யலாம். பட் ஆஸ்திரேலியா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சே இல்லை, ஒரு சீரீஸோட ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றாலும் திரும்ப அவங்களால செட்டில்ட் ஆகி காமன் கம்போஸ்டாக அவங்களால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போக முடியும். அது 2023 ஓடி வேர்ல்டு கப்போ நீங்கள் அதை பார்த்துருந்துருக்கலாம்னா. ஒரு பக்கம் நீங்கள் இங்கிலாண்டோட பேட்டிங் லைன் அப்படி நீங்கள் பாருங்கள். ரூட், கோட்டு, ஸ்டார் பாய் ஹாரி ப்ரூக், அதுக்கப்புறம் பவர் ஹவுஸ் பென் டெக்கெட் ஒரு பக்கம், ஜாக்ரோ அலி நைஸ் கை, அதுக்கப்புறம் ஏர்லி பப் ரூட்டோட 2.0. ஏர்லி பப் கூட விட்டுருங்க, பட் கீழே ஸ்டோக்ஸ் வருவார். எனக்கு இங்கிலாண்டோட பேட்டிங் லைனப் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் லைனப்போட பெருசானா எனக்கு இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இங்கிலாண்டில் என்ன பண்ணுவாங்க இந்த பேட்டிங் லைனப்? இங்கிலாந்து அப்படின்னா ஷோராக நான் எழுதி கொடுப்பேன். இதில் வந்து ரூட் ஒரு 100 நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த மேட்ச்சில் இல்லை, இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்கலாம். ப்ரூக்கு கிட்டேருந்து நீங்கள் ஒரு 100 நீங்கள் பார்க்கலாம். டக்கெட் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு 100 பார்க்கலாம், இல்லை 150 பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாருமே 100 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க. இங்கிலாந்து பவுலர்ஸ் பல்ல கடிச்சு பவுலிங் போட்டாங்கன்னா, கொஞ்சம் பேட்டிங் டீசெண்டாக பண்ணாங்க அப்படின்னாலே பேட்டிங் டீசெண்டாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பெர்த்தில் வந்து பேஸ் பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் கிடைக்கும், வெயில் அடிக்கும், அதனால் நல்லா பேட் பண்ணலாம். லாங் ஸ்பெல் பெருசாக போட முடியுமான்னா தெரியலங்கிறது ஒரு பக்கம்னா, 40,000 க்ரௌடில் அட்லீஸ்ட் ஒரு 10,000 5,000 க்ரௌடாவது இங்கிலாந்து ஆர்மி வந்துடுவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்தியாவில் டெஸ்ட் சீரிஸ் நடக்குது, இங்கிலாந்து வராங்க அப்படின்னாலே
எப்படியாவது வர முடியாத இடத்துக்காவது வந்து ஒரு 1000 பேர் வந்துருவாங்க. வரக்கூடிய இடத்துக்குலாம் வந்து எப்படியும் 2000 பேர் அதை வந்துருவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாங்கிறதுனால ஆஷஸ் அங்கே நடக்குதுங்கிறதுனால ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து எப்படியும் விசா கொடுத்துருவாங்க. வாங்க டூரிசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வருவாங்க. ஸ்ட்ராஸ் பண்ணதை இங்கே பென் ஸ்டோக்ஸ் பண்ணுவாரா? அண்ட் பிரண்டன் மெக்கலம் கிவீஸுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக பண்ணதில்லை, இங்கே பண்ணுவாரா? இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வியோட நான் இப்போது இந்த ஆஷஸ் ப்ரிவியூவை நான் முடிச்சுக்கிறேன். யார் ஜெயிப்பாங்க பெர்த் டெஸ்ட் மேட்ச்னா? இங்கிலாந்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ், ட்ராக்கு வாய்ப்பு இல்லை நான் நம்புகிறேன். இங்கிலாந்து 52% இந்த பெர்த் டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறதுக்கும் ஆஷஸை விக்டரியோட தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கா நான் பார்க்குறேன். ஆஸ்திரேலியா 48% இந்த பெர்த் டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 டீமுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் மழைக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்னொன்று, ஆஸ்திரேலியா இப்படி தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ஆஷஸ்க்கு முன்னாடியோ ஐசிசி ஈவெண்ட்டுக்கு முன்னாடியோ நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆஷஸ் ஐசிசி ஈவெண்ட்னு வந்துட்டால் ஓங்குன்னு பங்குன்னு ஒரு அன்னியன் மாதிரி ஒரு பஞ்சுன்னு விடுவாங்க. அது நடக்குமா பார்ப்போம். நான் திரும்பவும் கேட்குறேன், நீங்கள் யார் பக்கம்? பார்மி ஆர்மி இங்கிலாந்து பக்கமா, இல்லை உப்புத்தினா தண்ணி குடி ஆஸ்திரேலியா பக்கமா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அடுத்த 2.5 மாதம் ஆஷஸ் தான் பார்ப்போம். ஒன்று ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார்ல, அவரோட சீரீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் யாரோட சீரீஸாக இது அமைய போகுதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு இப்போவே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். கமின்ஸ் வந்து அவர் அப்பா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்குவாரா? இன்னொரு பக்கம் மிச்சல் ஸ்டார்க்கு வருமா? பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஒவ்வொரு சீரீஸ்லையும் இங்கிலாந்துக்கு இல்லை அவரா, ரூட்டா, ஸ்டீவ் ஸ்மித்தா, யாரோட சீரீஸாக இது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தவரை சொல்லுங்கள். பெர்த் டெஸ்ட் மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு யார் வாங்குவாங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். அண்ட் வீடியோ நிறைவடைகிறது.